அழகான ஆளுடா இவ அடிச்சாலே கோலுடா துடிப்பான தோளுடா இவ துப்பறிவ பாருடா 8 புள்ளி கோலத்துல மொத்த புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா மெயிலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணுமில்ல சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னத செய்வான் செய்வத சொல்வான் இவன தெரியாதா ஸ்டார்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா கை கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு மாதவா மாதவா மடிப்பாங்க மாதவா 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 மடிப்பாங்க மாதவா. ஐயோ மகன் சார் நைட்ல இருந்து பான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க சார். ஏமா நிறுத்துமா, ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு? நான் ஸ்டேஷன்ல நிம்மதியா வேலை பார்க்க முடியல. இந்த ஏரியாக்காரங்க வரிசையா போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீ கத்துறதால இந்த ஏரியா குழந்தைங்க அலறி அலறி அழுகுதான். ஏன் இப்படி பண்ற? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்க, அறிவில்ல உனக்கு? பாருடா, ஏன் முன்னாடியே கத்துற? இந்த பாரு, ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் லாடம் கட்டிடுவேன். ஜாக்கிரதை. நல்லா இருக்கு சார். ஏமா இந்த அம்மா என்ன மெண்டலா? மென்டல் இல்ல சார், மென்டல் மாதிரி. இதுக்கு அதுவே பரவாயில்ல போல இருக்கே. நீ மென்டல் மாதிரியே பேசுற. நேத்துக்கு அர்ஜென்ட்டா போன் பண்ணி வர சொன்னேன். பண்டுக்கு என்ன ஆச்சு? ஏன் பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா? புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? அவங்க எப்பவுமே அப்படித்தானே இருப்பாங்க. டேய் சமாளிக்காத. அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. அவங்களுக்கு எபேலா வியாதின்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேன். ஐயோ, பத்தியம் முடிய போற நேரத்துல கத்த முடியாம தொண்டை வத்தி போச்சே. இப்ப நான் என்ன பண்றது? பத்தியத்தை ஒழுங்கா முடிக்காம அதனால வியாதி குணமாகாம போயிடுச்சுன்னா ஐயோ, நமக்கு மட்டும் சிக்கலுக்கு மேல சிக்கலா வருதே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. பாத்தீங்களா இது பண்ற கேடி வேலைய? ஏற்கனவே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி லிப் மூமெண்ட் கொடுக்குது. லிப் மூமெண்ட். டேய், நான் ஸ்டாப்பா கத்தி கத்தி தொண்டை கட்டி போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். மேகமே மேகமே பால். 12 மணிக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன விரதம் இருக்காங்கன்னு பாப்போம். நான் ஸ்டாப்பா நடக்க வேண்டியதுதான். எங்க எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்பா, மணி 12 ஆயிடுச்சு. ஒரு வழியா கத்தரை பத்தியும் முடிஞ்சு போச்சு. அடுத்து நிக்காம நடக்கணும். ஐயோ, எப்படி நடந்து எப்படி சமாளிக்க போறேனோ தெரியலையே. ஆண்டவா, எந்த சிக்கலும் வராம நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். நடக்க ஆரம்பிக்கிறேன்.
எங்க போயிருப்பாங்க இவங்க? போடா பண்ணி. நீங்கதான் இது அண்ணி. டேய் செம்ம த்ரில்லா இருந்ததுல்ல? எது பயந்ததா? அது இல்லடா, அத்தை நடையா நடந்தது. இப்படியே நடந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், ஒரே நாள்ல உடம்பு இழைச்சு துரும்பா ஆயிடுவாங்க. அத்தை 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 எங்க போறீங்க? ஏன் நான் எங்கேயோ போறேன்டி. உனக்கு என்ன வந்துச்சு? திரும்பி வருவீங்களா? நீ என்ன எதிர்பார்க்கறமா? இல்ல, நீங்க போற வேகத்தை பார்த்தா திரும்பி வரவே மாட்டீங்க போல இருக்கே. நான் வரவே இல்லைன்னா நீ என்னடி பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேன். ரேஷன் கார்டுல இருந்து உங்க பேரை நான் டபக்குன்னு தூக்கிடுவேன். மாமியார் சொல்ல எல்லாமே நான் சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப இடிச்சுக்கிட்டே சந்தோஷப்படாதடி. நான் வருவேன், ஆனா சும்மா வர மாட்டேன். அப்படியே டெரரா வருவேன். எங்கேயாவது தீவிரவாதி கிட்ட போயிட்டு பயங்கர ட்ரைனிங்ல அதானே நீங்க பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கே வெத்து வெட்டு. தீவிரவாதம்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாச்சே. ஏய், ஆணவத்துல ரொம்ப ஆடாதடி. அப்ப நான் எதுல ஆடுறது? விட்ட நீ கோவணத்துல கூட ஆடுவடி. அத்தை, நீங்க என்ன சீப்பா பேசுறதுலாம் எனக்கு சீஸ் சாப்பிடுற மாதிரி. இப்ப நீங்க பேசுனீங்களே ஆணவமா 2 வார்த்தை, அது அப்படியே 2 நிமிஷம் என்ன மாதிரி நின்னு சொல்லிட்டு போங்க பாக்கலாம். நான் நிக்க மாட்டேன்டி. நீங்க ஒரு காட்டாரு, நிக்காத உங்க மோட்டாரு. ஆமா. சரி சரி, நிக்கலாம் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஏய் வேணாண்டி, கடுப்பேத்தாத, மரியாதையா வீடு போய் சேரு. அப்படியே இடிச்சு பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். போ வீட்டுக்கு. போங்கற. போறாங்க போறாங்க. வீட்டை திறந்து போட்டுட்டு ஓடி வரலாம் பின்னாடி. அத்தை என்ன பண்றாங்க, சொத்தை என்ன பண்றாங்கன்னு பா பாப்பா. ஐயோ, நடக்க முடியலையே. மேடம் மேடம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். பாப்பா சொல்றேன். மேடம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், அட்ரஸ் சொல்லுங்க மேடம். சொல்றேன், பார்த்து தானே சொல்லணும். ஐயோ, இந்த அட்ரஸ் எனக்கு தெரியாதுப்பா. இது நின்னே சொல்லிட்டு வர வேண்டியதானே மேடம்? ஐயோ, நான் நிக்க கூடாதியா? ஏன் மேடம் நிக்க கூடாது? அதெல்லாம் சொல்ல கூடாதியா? ஆளை பாரு, இதுகிட்ட போய் அட்ரஸ் கேட்டேன். ச்சே, வாமா. மண்டவெல்லாம் திட்டிட்டு போறானே. நமக்கு பழக்கம் தானே. ஏமா கண்ணு தெரியல, பாத்து போக மாட்டேன். யோ, விழுந்தா எந்திரிச்சு போயா வீட்டுக்கு. என்னமோ அடிப்பட்ட நாய் மாதிரி கத்திட்டு கிடக்குற. ரோட்ல நடக்க முடியுதா? ரொம்ப ஹார்ன் அடிச்சேன்னா அந்த ஹார்னை புடுங்கி கீழே போட பாரு. ஏமா, ஹார்ன் அடிக்கிறது காது கேட்கல? கொஞ்சம் ஒதுங்கி போட என்ன? ஏய், இந்த சந்தில எங்க ஒதுங்கி போறது? சரி, கொஞ்சம் ஓரமா நின்னா நான் சைடு வாங்கி போவேன்ல. ஏன், நான் போனதுக்கு அப்புறம் நீ போயேன். ஏமா, நீ எப்ப போய் சேர்றது? ஆமா, அண்ணா நட போற மாதிரி நடந்து போற. டேய், நான் இப்படி தாண்டா போவேன். இந்த பாரு, நீ கொஞ்சம் பொறுமையாவே வா. ஏமா, டைம் ஆகுதுமா, ஓனரை பிக்கப் பண்ணணுமா, ஓரமா போமா. டேய், உன் ஓனரை வேற ஏதாவது வண்டி பிடிச்சு போக சொல்டா. ஆளை பாரு. சாவுகராக்கி, நீ எல்லாம் எதுமா வெளியில வர? வீட்லயே கிடக்க வேண்டியதானே? அடே, இப்ப என் நிலைமை சரியில்லை. இல்லன்னா அப்படியே காரோட கவுத்து போட்டு ஒரே மிதி மிதிச்சு அடிச்சு கொண்டுடுவேன். அடிப்ப அடிப்ப, காரை மேல ஏத்தி சாவடிச்சிருவேன். சாவுகராக்கி, எப்படி கேவலமா திட்டுறான்.
ஐயோ, இந்த பத்தியம் முடியறதுக்குள்ள இன்னும் யார் யார்கிட்ட திட்டு வாங்க போறனோ தெரியலையே. இந்த லட்சணத்துல நாளை காது கேட்காத பத்தியம் வேற. ஐயோ, என்னென்ன அவஸ்தைப்பட போறேனோ. ஏய் ஓரமா போமா சொல்றல்ல. ஓரமா போமா. ஐயோ போறேன், என் இடம் இருந்தா போக மாட்டேன். கத்திட்டே வரேன். அப்பா, ஒரு வழியா இந்த பத்தியம் முடிஞ்சதுடா சாமி. எப்பப்பா, நடந்து நடந்து முட்டியெல்லாம் செத்தே போயிருச்சு. ஆனா பரவாயில்ல, உடம்பு ஏதோ கொஞ்சம் குணமான மாதிரி தெரியுது. ஆமா, அடுத்த பத்தியம் யாரு பேசுறதையும் கேட்க கூடாது, சின்ன சத்தம் கூட நம்ம காதுல விழக்கூடாது. இது நல்ல பத்தியம் தானே. ஒரு நாள் முழுக்க கெட்ட விஷயம், கேடு கெட்ட விஷயம், துக்கமான விஷயம் எதையுமே இந்த காதுக்குள்ள கேட்காம இருக்கலாம். முக்கியமா என் மருமகளோட கேவலமான குரலை கேட்காம இருக்கலாம். பஞ்ச வச்சு காதை அடைச்சுப்போம். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. வெரி குட் வெரி குட். நாம பேசுறது நமக்கே கேட்கல. இப்படியே ஃபாலோ பண்ணுவோம். இன்னும் 2-3 பத்தியம் இருந்தா பைத்தியக்காரியாவே ஆயிடுவாங்க போல இருக்கு. அனுப்ப வைக்கட்டும். என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பாயத்தை கேரியம். கௌசல்யா, பண்டு, கௌசல்யா எங்க? பண்டு, கௌசல்யா எங்க? உன்னை தாண்டி கௌசல்யா எங்க? பழக்கம் போல ஏதோ ஓசி கேக்குறா, ஆனா என் காதுல விழ மாட்டேங்குது. பண்டு, அடியே, உன்னதான் கேக்குற. கௌசல்யா எங்க? நீ என்ன கத்துனாலும் என் காதுல விழாது, விழவும் கூடாது. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியறதா? எத்தனை தடவை கேக்குற, கொஞ்சம் கூட அசையாம சாணி பள்ளிய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. உன் மருமக கௌசல்யா எங்க? என்னடி சிரிக்கிற? கிண்டல் பண்றியா? இது பாரு, நல்லது இல்லைன்னு சொல்லிட்ட. கௌசல்யா எங்கன்னு சொல்லு. மறுபடியும் சிரிக்கிறா. ஒருவேளை காது கேட்காம போயிடுத்தோ? பண்டு பண்டு, உன் மாட்டுப்பொன் மாட்டுப்பொன். பண்டு, மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு மாட்டு பொண்ணு. இப்பதானே விநாயகர் சதுர்த்தி போச்சு, அதுக்குள்ள மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கல் நான் கேட்க வந்துட்டியா? மாட்டு பொங்கல் இல்லடி, ஒன்ன பார்த்துதான் மாடுன்னு சொன்னேன். உங்க ஆத்து மாட்டு பொண்ணு எங்கன்னு கேட்டேன். பாருடி கௌசல்யா, அப்போல இருந்து நீ எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருக்க, பதிலே சொல்லாம என்ன பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. அத்தை, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? அப்புறம் உங்களுக்கு பைத்தியம் புடிச்சுச்சுன்னு இந்த மாமி ஊர் ஃபுல்லா போயிட்டு அவன் அடிக்காதா? அடுத்து இவ ஆரம்பிச்சிட்டாளா? அடியே, நீங்க எவ்வளவு கத்துனாலும் நோ ரெஸ்பான்ஸ். கிளம்புங்கடி. அத்தை, உங்ககிட்ட தான் சொல்றேன், டீ கடை பாய்லர் மாதிரி கம்முனு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பாருடி பாருடி, இதே மாதிரிதான் சிரிச்சு என்னை வெறுப்பேத்தினா. மாமி, அவங்களுக்கு ஏதோ வியாதி வந்ததுல இருந்து இப்படித்தான் என்னென்னவோ பண்றாங்க. எதுக்குன்னு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது மாமி. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பேனு கத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்க கூட வந்து திட்டிட்டு போனீங்களே. ஆமா ஆமா, அந்த பாதிப்பு இன்னும் தொடருதா? ஆமா மாமி. ஐயோ பாவம், இவள ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கொண்டு காட்டேன். சரி மாமி, நீங்க போங்க. ரெண்டு பேரும் என்ன பத்தி தான் பேசுறாளுங்க, ஆனா என்னன்னு தான் காதுல விழல. கௌசல்யா, பார்த்து பத்திரமா நடந்து போடி. மேல விழுந்து கடிச்சு கொதற போறா. நான் வரேன். பாவம் அத்தை, நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. சீக்கிரமே நீங்க டோட்டல் டேமேஜ் ஆக போறீங்க.
போடி போ. நான் காதை கட்டி வச்சிருக்கேன், என் காது கேட்கலன்னு நினைக்கிறியா? இருடி, சீக்கிரமே உன்னை நான் ஓட விடுறேன். அப்பா விட்டுதுல தொல்லை, இன்னையோட எல்லா பத்தியமும் முடிஞ்சிருச்சு. என்னது இது? கை தட்டுற சத்தம் கேட்க மாட்டேங்குது. இந்த சத்தமும் கேட்க மாட்டேங்குது. ஐயோ, பேசவும் முடியலையே. அட பாவி வைத்தியா, என்னடா பண்ண? நீ சொன்னதெல்லாம் நான் கரெக்டா தானடா செஞ்சேன். என் நிலைமை இப்படி ஆயி போச்சே. இப்போ உன்னை வந்து பார்க்கவும் முடியாது. காலையில வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா? இன்னையோட பிரச்சனையெல்லாம் தீந்துரும் நினைச்சேன். ஆனா பெரிய பெரிய பிரச்சனையா வருது. தேவையில்லாத சமயத்துல வந்து டார்ச்சர் பண்ணுவான். தேவையான சமயத்துல ஆளை காணுமே. பஞ்சுவாலிட்டி 14 மணி இருப்பான்னு பார்த்தா இவன் லேட்டு லோகனாதான் இருக்கானே. ஐயோ, வரட்டும், இன்னைக்கு மிதிக்கிறேன் அவனை. ஐயோ, மேடம் 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 மேடம். வாடா வாடா, உன்னதான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துருக்கேன். அப்படியா? ஆமா, எங்க உங்க அத்தை? அது இன்னும் தூங்கிட்டு இருக்கு. அப்படியா? சரி விடுங்க. 5 நாள் அனுபவிச்ச கொடுமையில அசந்து தூங்குறாங்க போல இருக்குது. தூங்கட்டும் தூங்கட்டும். தட்டி, நீ வேணா தாலாட்டு பாட்டு வரியா? என் வாய்ஸ் அந்த அளவுக்கு கிளியரா இருக்கதம்மா. கிளியராங்கிற வார்த்தையே உனக்கு கிளியரா வரல. இதுல பாட்டு வேற பாட போறியா? ஐயோ, நேற்று ராத்திரி பேச முடியல, காது கேட்கல, இப்ப கண்ணும் தெரியலையா? என் கண்ணும் போச்சா? சரி வாடா, அங்க அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்கு ஆவலா இருக்கு. பாப்பா வா. வாங்க போலாம். வா 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 வா. சாரி மேடம், என்னாச்சு மேடம்? ஐயோ, என்னடா சொல்றாங்க? நாம ஒரு மாதிரி எதிர்பார்த்தோம், இது வேற மாதிரி இருக்கு. என்னடா பண்றது? ஒருவேளை நடிக்கிறாங்களோ? யாருக்கு தெரியும்? அத்தை அத்தை, என்ன சேத்த? என்ன பண்றதுடா? தெரியலையே. இவங்களுக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, பேச்சும் வரல டாக்டர். ஆமா டாக்டர், அவங்களால பார்க்க முடியல, பேச முடியல, கேட்க முடியல. அதத்தானே இந்த அம்மாவும் சொன்னாங்க. நீ என்ன எக்கோவா? இல்ல டாக்டர், அவங்க சொன்னது உங்களுக்கு புரியலன்றதுனால நான் கிளியரா ஒரு வாட்டி சொன்னேன். இவங்க சொன்னது எனக்கு புரியலன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? வலிய வந்து நீயே மாட்டிக்கிற. ஆமா, நீ மட்டும் கரெக்டா பண்றியா இல்ல கரெக்டா பண்றியா நீ? நான் உங்ககிட்ட என்னைய சொன்னேன்? இத ஒரு பொம்மை மாதிரி மாத்தி நாங்க சொல்றதெல்லாம் கேட்கவே தானே சொன்னேன் உங்ககிட்ட. நீ என்ன பண்ணிருக்க? இப்போ இவங்க எதுவுமே பேச முடியாம, எதுவுமே பார்க்க முடியாம ஒரு ஜட மாதிரிலே பண்ணி வச்சிருக்க. ஆமா டாக்டர், இவங்க நான் சொல்ற வேலையெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு நான் தான் எல்லா வேலையும் செய்யணும் போல இருக்கே. பாரு எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. இருமா, ஏன் அவசரப்படுற? இது லெவல் 1 ட்ரீட்மெண்ட் தான். அடுத்து
அம்மா ஆ? இத கல் படிச்சுட்டு ஆ. இத அப்படியே வாயில போட வைங்க. ஆ? டாக்டர் ஆ? என்ன நீங்க நைட்டு குடிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சதுல எங்க அத்தை கொடுக்க சொல்றீங்க? இது மருந்துமா, கொடுங்க. ஓ. கசக்கும், ஆ. அதுக்கு தான் அது. ஓ. அத்தை சமத்தா வாய காட்டுங்க அத்தை. நல்லா குடிங்க. துப்ப கூடாது. ஐயோ குடி குடி குடி. கட்டுங்க. உள்ள உள்ள உள்ளதல் உள்ளதல். ஐயோ நீங்க குடிக்காதீங்க. ஐயோ வந்துட்டேன் மெடிசன்ல இது. பா. அவ்வளவுதான். எல்லாம் சரியா இப்போ டாக்டர்? கை தாங்களா அம்மாவை கூட்டு போங்க. சரிங்க டாக்டர். அத்தை ஏந்திருங்க. இப்படி, இப்படி இப்படி, இப்படி இப்படி. பார்த்து. வாங்க வாங்க. டேய் குளமசு, அந்த ஆள் சொல்றதுல நடக்கும்ல? நிச்சயமா நடக்கும் மேடம். இவர் இருக்காரு போலி டாக்டர்லயே ரொம்ப நல்ல டாக்டர் மேடம். பல மூலிகைகளை கண்டுபிடிச்சு பல ஆராய்ச்சிகளை நடத்தி இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைத்தியக்காரனை மென்டல் ஆக்கி இருக்காரு, ஒரு மென்டல பைத்தியக்காரன் ஆக்கி இருக்காரு. டேய் ரெண்டு ஒண்ணு தானே இடியட். சாரி மேடம். நல்லா இருந்த ஒருத்தனை பைத்தியக்காரன் ஆக்கி இருக்காரு, பைத்தியக்காரன் இருந்தவன டபுள் பைத்தியக்காரன் ஆக்கிட்டாரு. நீங்க வேணா பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரியே உங்க அத்தை கூட ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. டேய் இவங்க மட்டும் பைத்தியம் ஆயிட்டா உனக்கு நான் 1/2 பவுன் மோதிரம் வாங்கி போட்டுட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் பாஸ் கிட்ட சொல்லி 6 மாசம் சம்பளத்தை வாங்கி கொடுங்க மேடம். நான் ஒரு சவரத்துல மோதிரம் வாங்கி போட்டுக்கிறேன். சரி இம்ச பாப்பலாம். டேய் டாக்டர் கிட்ட ஒரு டவுட் கேட்கணுமே. என்ன டவுட்? அத டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். சரி அப்புறம் இவங்க எதுக்கு இங்க நிக்கிறாங்க? உங்களை உட்கார வச்சுட்டாங்க போலாம். பாத்து உட்காருங்க. பாத்து அந்த கை கை சின்ன பிள்ளை மாதிரி கை சப்பிட்டு உட்காந்துட்டுங்க. வைத்தியர் சொன்ன டைமுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. இருக்க கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இந்த டான்ஸ் தான் ரொம்ப முக்கியமா? ஏன்டா இப்படி பண்ற? About 10. பரவாயில்லையே, நாம சொல்றபடியே நிக்கிறது திரும்புறது. அப்படின்னா வைத்தியர் சொன்ன மாதிரி அப்படியே பர்ஃபெக்ட்டா மாறிட்டாங்க. டேய் அப்படியே இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பாத்துருவோமா? பண்ணு. பண்ணுவோமா? பண்றோம். இங்க பாரு. பாத்தியா கௌசல்யா, இப்படித்தான் அடுப்பகல்ல பால் பாத்திரத்தை கீழே போட்டுடுத்து. அப்படியா? ஆமா கௌசல்யா, நேத்துக்கு சொன்னதெல்லாம் செஞ்சது, சொன்னபடி எல்லாம் நடந்துடுது. இன்னைக்கு என்ன மக்கள் பண்றது? என்னதான் ரோபவா இருந்தாலும் என் அத்தையோட புத்தி அப்பப்ப லைட்டா தலை தூக்குதுன்னு நினைக்கிறேன். இது தலையில நறுக்குன்னு 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும் மாமி.